மெதுவாக சென்றாலும் வெற்றி கிடைக்குமா என்று நினைக்கிறீர்களா? இந்த கதை உங்கள் எண்ணத்தை மாற்றும். கவியின் நீண்ட கால நண்பன் மணி என்ற அணில் அவனை வழியனுப்ப வந்தது. மணி ஒரு பளபளப்பான நீல நிற கல்லை கவியிடம் கொடுத்தது. கவி, இது வெறும் கல்லல்ல, உனது லட்சியத்தின் அடையாளம். பாதை கடினமாக இருக்கும்போது இது உனக்கு உன் நோக்கத்தை நினைவூட்டும். ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றிதான் என்று கூறி ஊக்கப்படுத்தியது. கவி அந்த அடையாளத்தை நன்றியுடன் பெற்றுக்கொண்டது. பயணம் தொடங்கியது. வழியில் வெகு என்ற முயல் மின்னல் வேகத்தில் அவனை கடந்து சென்றது. கவியை பார்த்ததும் நின்ற வெகு, முயற்சி நல்லதுதான் கவி, ஆனால் உன் வேகம் காலாவதியானது. இந்த மலையை அடைய உனக்கு ஒரு ஆயுள் போதாது, வீணாக கனவு காணாதே என்று ஏளனம் செய்துவிட்டு மறைந்தது. கவி அதன் சொற்களைக் கண்டு கலங்காமல் தனது சீரான நடையை தொடர்ந்தது. நண்பகலில் வெயில் தகித்தது. அப்போது சித்ரா என்ற வண்ணத்து பூச்சி கவியின் மேலே வட்டமிட்டது. கவி, சிகரத்தை அடைவது மட்டுமே வாழ்க்கையல்ல, வழியில் இருக்கும் அருவிகளையும் ரசித்துச் செல். இதோ அந்த பாறை இடுக்கில் குளிர்ந்த நீர் இருக்கிறது, உன்னை புதுப்பித்துக் கொள் என்றது. கவி அந்த நீரை பருகி தன் களைப்பை நீக்கி புதிய புத்துணர்ச்சியுடன் பயணத்தை தொடர்ந்தது. திடீரென வானிலை மாறியது. கரிய மேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் பெருமழை பெய்தது. மலைப்பாதை வழுக்கத் தொடங்கியது. கவி சற்றும் யோசிக்காமல் தனது ஊட்டிற்குள் சுருங்கிக் கொண்டது. வெளிப்புறச் சூழல் என்னை தற்காலிகமாக நிறுத்தலாம், ஆனால் என்னை தகர்க்க முடியாது என்று மழையின் ஓசையினிடையே மன உறுதியுடன் எண்ணியது. மழை ஓய்ந்த பின் கவி முன்னேற முடியாமல் தவித்தபோது மணி அங்கு வந்தது. கவி, உன்னை தேடி வந்தேன். இதோ காட்டின் சிறந்த கனிகளை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். உடல் பலவீனமானால் மனமும் தளர்ந்துவிடும், இதை சாப்பிடு என்று மணி உற்சாகம் தந்தது. நண்பனின் அன்பும் அந்த கனிகளும் கவிக்கு மீண்டும் ஒரு புதிய ஆற்றலை வழங்கின. பாதை இப்போது இன்னும் குறுகலாகவும் செங்குத்தாகவும் மாறியது. ஒரு பிரம்மாண்டமான மரம் சரிந்து விழுந்து வழியை முழுமையாக மறைத்திருந்தது. மற்றவர்கள் இதை பார்த்தால் திரும்பி போயிருப்பார்கள். ஆனால் கவி பொறுமையாக அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய இடைவெளியை கண்டுபிடித்தது. பெரும் போராட்டத்திற்குப் பின் மெதுவாக ஊர்ந்து அந்த தடையை தாண்டியது. பல நாட்கள் கடந்தன. கவியின் உடல் சோர்வடைந்தது. கால்கள் நகர மறுத்தன. இவ்வளவு தூரம் வந்ததே போதும், உச்சி இன்னும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது என்று ஒரு கணம் அவன் மனம் ஊசலாடியது. அப்போது அவன் பையிலிருந்து அந்த நீலக்கல்லை பார்த்தான். அது நிலவொளியில் பிரகாசித்தது. தொடங்கியதை முடிக்காமல் திரும்புவது தோல்வியல்ல, துரோகம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு மீண்டும் எழுந்தான். இறுதியாக மேகங்களை கிழித்துக்கொண்டு கவி அந்த உச்சியை அடைந்தான். அங்கு அமைதியாக இருந்தது நிலாக்குளம். அந்த பளிங்கு போன்ற நீரில் முழு நிலவு பிரம்மாண்டமாக பிரதிபலித்தது. குளத்து நீரில் தன் பிம்பத்தை பார்த்த கவிக்கு தெரிந்த உண்மை இதுதான். தான் ஒரு சாதாரண ஆமையல்ல, தன் தடைகளை வென்ற ஒரு சாதனையாளன். அவன் அடைந்த அந்த அமைதி ஈடு இணையற்றது. சற்று நேரத்தில் மணி அணிலும் அங்கு வந்து சேர்ந்தது. இருவரும் அந்த சிகரத்திலிருந்து உலகத்தை பார்த்தனர். கவி, உன் விடாமுயற்சி ஒரு மலையையே உனக்கு கீழ்ப்பணிய வைத்துவிட்டது என்றது மணி. கவி புன்னகைத்தது. ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் உளி என்பதை அவன் அன்று உணர்ந்தான். பயணம் முடிந்தது. ஆனால் ஒரு புதிய மனிதனாக கவி அங்கிருந்து உலகை பார்த்தான். முடிவு: ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை நாமே உருவாக்கும் ஒரு பயணம்தான். வேகம் முக்கியமில்லை, விடாமுயற்சிதான் வெற்றி. தாமதமாக வந்தாலும் வெற்றி உறுதி.